ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியின் வசம் இருக்கிறது குஜராத் மாநிலத்தின் காந்திநகர் மக்களவை தொகுதி. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி இந்த தொகுதியில் தொடர்ந்து போட்டியிடுவதால் காந்திநகர் நட்சத்திர அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. ரத யாத்திரையால் நாட்டின் அரசியல் வரலாற்றையே மாற்றி அமைத்தவர். தேசிய அரசியலில் பாரதிய ஜனதாவின் பங்களிப்பை படிப்படியாக அதிகப்படுத்தியவர். பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்த முக்கிய தலைவர்களில் ஒருவரான எல்.கே. அத்வானி என்று அழைக்கப்படும் லால் கிருஷ்ணா அத்வானி குஜராத் மாநிலத்தின் காந்திநகர் மக்களவை தொகுதியில் 6வது முறையாக போட்டியிடுகிறார். 1989 புதுடெல்லியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்வானி 1991 முதன்முறையாக காந்திநகரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு 1998 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரை நடைபெற்ற 4 தேர்தல்களிலும் காந்திநகர் அத்வானியின் வெற்றி தொகுதியாக இருந்து வருகிறது. 87 வயதாகும் இவர் 16வது மக்களவை தேர்தலையும் காந்திநகர் தொகுதியிலிருந்து சந்திக்கிறார். பல்வேறு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வரும் அத்வானி தான் போட்டியிடும் காந்திநகர் தொகுதி பற்றி உணர்வுபூர்வமாக குறிப்பிடுகிறார். गुजरात से मेरा संबंध संघ के कारण भी हुआ, भारतीय जनता पार्टी के कारण भी हुआ, जनसंघ के कारण भी हुआ, और कोई मुझे पूर्व की चुनाव की चर्चा करता है. 1927 பாகிஸ்தானின் கராச்சி நகரில் பிறந்த அத்வானி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை தொடர்ந்து 1947 டெல்லி வந்தார். தனது 15வது வயதில் RSS அமைப்பில் சேர்ந்த அவர் 1966 பாரதிய ஜனதா சங்கத்தின் தலைவராக இருந்தார். 1975 எமர்ஜென்சி காலத்தில் கைது செய்யப்பட்டு பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டார். 1977 முதல் 1980 வரை ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தார். பின்னர் 1980 பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். 1986 முதல் 1991 வரையிலும் 1993 முதல் 1998 ஆண்டு வரையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்தார். 1990 ராமர் கோவிலை கட்டக்கோரி அத்வானி மேற்கொண்ட ரத யாத்திரை நாடு முழுவதும் அக்கட்சியினரிடையே எழுச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து ஜனதேஷ், ஸ்வர்ண ஜெயந்தி என பல ரத யாத்திரைகளை அவர் மேற்கொண்டார். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை 1970 டெல்லியிலிருந்து ஜனசங்கம் சார்பில் முதன்முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். ஏறத்தாழ 40 ஆண்டுகால நாடாளுமன்ற அனுபவம் உடைய அத்வானி சிறந்த நாடாளுமன்றவாதிக்கான விருதை பெற்றிருக்கிறார். துணை பிரதமர், உள்துறை அமைச்சர், நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் என உயர் பதவிகளையும் அத்வானி வகித்துள்ளார். காந்தி நகரில் அத்வானிக்கு எதிராக கிரீத் பட்டேலை களமிறக்கி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. ரியல் எஸ்டேட் அதிபரான ரித்துராஜ் மேத்தாவை ஆம் ஆத்மி நிறுத்தியிருக்கிறது. பகுஜன் சமாஜ் சார்பில் கோஷ் நிரஞ்சன் சோமாவாய் போட்டியிடுகிறார். 1999 மற்றும் 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காந்திநகர் தொகுதியில் 60% மேலான வாக்குகளை பெற்று அத்வானி வெற்றி பெற்றார். 2009 நடைபெற்ற தேர்தலில் 54% வாக்குகளுடன் அத்வானி மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். தனிப்பட்ட முறையில் அத்வானியின் செல்வாக்கு மட்டுமின்றி பாரதிய ஜனதாவின் வாக்கு வங்கியாகவும் காந்திநகர் இருந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக கனிவளவன்.